சென்னை லயோலா கல்லூரியில் இருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தமிழரசி. நீங்க இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் எந்தெந்த தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்படுகின்றன, அங்க இருக்கக்கூடிய நிலவரம்? சென்னை லயோலா கல்லூரியில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்துல மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கு. இந்த லயோலா கல்லூரியில மொத்தம் கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இந்த மையத்துல எண்ணப்பட இருக்கு. குறிப்பா இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல 7:30 மணி அளவுல ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட இருக்கு. அதே போல 7:45 மணி அளவுல தபால் வாக்குகள் எடுத்து வரப்பட இருக்கு. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கு. இப்போ இந்த மையத்தை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. நீங்க வரக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே QR கோடோட ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்க ஐடி கார்டுல QR கோட் ஸ்கேன் பண்ணப்பட்ட கொடுத்திருக்காங்க. அதை அனைவரும் அதை சரிபார்க்கப்பட்டுதான் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. 7:30 மணி அளவுல பாதுகாப்பு அறையில் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில எடுத்து வரப்பட இருக்கு. இந்த வாக்கு எண்ணிக்கை 6 தொகுதிகளிலும் மொத்தம் 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சமா 15 ரவுண்ட்ஸ்ல இருந்து 22 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த சென்டர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல 14 மேசைகளா பிரிக்கப்பட்டு மொத்தம் இங்க குறைந்தபட்சம் 15 மேசைகள்ல ரவுண்ட்ஸ்ல தொடங்கி 22 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த சென்டர்ல இன்னைக்கு கவுண்ட் பண்ணப்பட இருக்கு. முதலாவதா தபால் வாக்குகள் 500 வாக்குகளுக்கு ஒரு மேசை வீதம் போடப்பட்டிருக்கு. தபால் வாக்குகள் தனியா எண்ணப்படுது. அதுக்கும் தனியா ஏஜென்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த இவிஎம் மிஷின்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு சூப்பர்வைசர், ஒரு நுண் பார்வையாளர், ஒரு கணினி அலுவலர், அதே போல ஒரு உதவியாளர் என்று 4 பேர் வீதம் இந்த வாக்கு எண்ணிக்கையில ஈடுபட இருக்காங்க. அதே போல தபால் வாக்குகளுக்கும் 500 வாக்குகளுக்கு ஒரு டேபிள் வீதம், ஒரு சில தொகுதிகளுக்கு 3 டேபிள்ஸும் சில தொகுதிகளுக்கு 4 டேபிள்ஸ் வீதம் இந்த லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ்ல போடப்பட்டிருக்கு. தற்போது இங்க நம்ம பார்க்கலாம், இந்த உள்ள போற ஏஜென்ட்ஸ் கடுமையான சோதனைக்கு பிறகு உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஐடி கார்ட்ஸ்லாம் QR கோடோட கொடுக்கப்பட்டு அவர்கள் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் யாருக்கும் செல்போன்ஸ் யாரும் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. அதே போல ஸ்மார்ட் வாட்சும் கட்டக்கூடாது. அதுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கும் அனுமதி அளிக்கப்படலை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.